நம்ம பி டீம் சொன்னாங்க, நம்ம பிஜேபி கூட டெல்லியில பேசிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி பண்ணா ஜனவரி 10ஆம் தேதியே ஜனநாயகம் படம் வந்து இந்நேரம் ரிலீஸ் முடிச்சு அண்ணா வந்து 1500 கோடி சம்பாதிச்சிருப்பார், இல்ல 1000 கோடி சம்பாதிச்சிருப்பார். ஆனால் எங்களுக்கு நீதி வேண்டும். இந்த ரம்ஜான் மாதத்திலிருந்து நாங்க சொல்றோம், சிறுபான்மை சகோதரிகளே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டின் உறுதியாக மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருந்ததனால்தான் திமுகவுடைய ஸ்டாலின் அவர்களுடைய படம், தன்னுடைய மகனுடைய ரெட்ஜைனுடைய படம், தன்னுடைய பேரன் இன்ப நிதியோட படம் 10ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகம் முடக்கப்பட்டது. கூட்டணி உருவாக்க முடியல. அவர் நினைச்சிருந்தா என்ன கூட்டணி உருவாக்கி இருக்க முடியும் தெரியுமா? மதசார்பற்ற தலைமையிலிருந்து வெளியே வந்திருந்தா இன்னைக்கு அவர் முதலமைச்சர் சொல்றதுக்கு டெல்லி கூட ரெடி.